ஹலோ லிக்கனம்மா. வணக்கம் வணக்கம். வியாழக்கிழமை இன்னைக்கு குருவாரம் ஆகிய இன்னைக்கு எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் பால் காய்ச்ச வேண்டும். விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 5:30 எழுந்திரிச்சு பல்ல வலிக்கு கை கால் முடிச்சு கழுவி காலை கடன்களை முடிச்சு எல்லாம் பண்ணி விளக்கேற்றிட்டேன். இப்போ பால் காய்ச்சி நெய்வேத்தியம் பண்ணிட்டு மறுபடியும் கலக்கணும். காலையில் தெம்பே எங்கள் அம்மா கொடுக்கும் பால் தான். உங்களுக்கு இந்த போன்விட்டா ஹார்லிக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை? அதெல்லாம் குடிக்கக்கூடாது. அதெல்லாம் ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது. அதெல்லாம் எதுவும் கலக்குறாங்களா? எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லா யூடியூப்பில் எல்லா பிள்ளைகளும் கமெண்ட் கொடுக்குதுங்க. ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏபிசி மால்ட்டுன்னு என்னமோ பிள்ளைகளுக்கு தான், அது கூட கொடுக்கக்கூடாது. நம்மளா தயார் பண்ணுற சத்து மாவு, இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு 100, பாதாம் பருப்பு 100, கொண்டக்கடலை, இந்த மாதிரி இது ராகி, கோதுமை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை இதெல்லாம் வறுத்து விட்டு மிஷினில் அரைச்சி அதை சத்து மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பால் கெடுதே, இந்த பால் கெடுது. இது தயிர் தான் ஊற்றலாம். நேற்று நீ காலையில் வாங்கிட்டு வந்த பால், இது வேறு பால் கச்சிறேன். அந்த பால் இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சிச்சு. அது நேற்று ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கிட்டு வந்தோடனே போடாமல் விட்டுட்டேன், மறந்துட்டு சாயந்தரம் தான் எடுத்து போட்டேன். அதனால தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி அதிகள பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணலாம். எல்லா தானியங்களும், கொண்டக்கடலை, சிவப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எல்லாம் கலந்து அதுகளை அரைச்சி யூஸ் பண்ணால் நமக்கு ஹெல்த்து. சத்து உருண்டையாகவும் கொடுக்கலாம் அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு. அதை விட்டுட்டு இப்போ யாருமே முக்கால்வாசி யாரும் இந்த போன்விட்டா ஹார்லிக்ஸு இதெல்லாம் வாங்குறது இல்லை. ரொம்ப ரேராக தான் வாங்குறாரு, யாருமே வாங்குறது இல்லை. அதோட இந்த யூடியூப் வச்சுருக்கவங்க நிறைய பேர் சத்து மிக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, அதுலேயாவது வாங்குறாரு. ஹெல்த் மிக்ஸ் நிறைய பேர் விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கினா குவாலிட்டியாக இருக்கா? அதெல்லாம் ஓரளவு குவாலிட்டியாக இருக்குது. இவங்க தயார் பண்ணுறதே நல்லா இருக்காது. இது நல்லா காய வச்சு அரைச்சி நல்லா பண்ணி தான் விற்கிறாங்க பதமாக. இல்லைண்ணா 2 குடம் தண்ணியா? நேற்று சாயந்தரம் கொஞ்சம் பிடிச்சேன், சாயந்தரம் ஒரு குடம் பிடிச்சேன். இன்னைக்கு வேண்டாம், காலையில் இதே போதும். இன்னைக்கு மார்னிங் டிஃபன் என்ன பண்ணலாம்? மார்னிங் டிஃபன் இட்லி தான் ஊற்றணும் எனக்கு. இட்லி ஊற்றிட்டு ஏதாவது தொட்டுக்க வைக்கணும். மத்தியானத்துக்கு கொஞ்சோண்டு அரை அரிசி வச்சு சோறு குடிக்கணும். ஏதாவது வெஞ்சனம் பண்ணணும். எதுவும் பிளான் பண்ணல? நீ வந்தீங்கன்னா இந்த சாமான்லாம் வாங்கலாம். சாயந்தரம் வரலண்ணா இந்த இதெல்லாம் இல்லை, நாட்டு சர்க்கரையெல்லாம் இல்லை. நாட்டு சர்க்கரை வாங்கணும். வீட்டுக்கு இந்த வாங்கிட்டு வர கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஆமாம், வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. எல்லாம் இருந்தால் தான். அப்போ பிஸ்னஸ் பண்ணாதான், வேலைக்கெல்லாம் போய் இந்த காலத்தில் இது பண்ண முடியாது. ஆமாம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆள். எங்கள் மருமகன் ஆடிட்டர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 11 மணிக்கு தான் இப்போ ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. நிறைய பொம்பளை பிள்ளைய ஒரு 10 பிள்ளைய வேலை பார்க்குதுங்க. சிஏ கற்றுக்குதுங்க. இப்போ முடிச்சுட்டு சிஏ முடிச்சுட்டு தானே வருதுங்க. சிஏ முடிச்சுட்டு இதுக்காக வருதுங்க. ஒரு 4-5 பசங்க இருக்காங்க. எல்லாம் அவங்களே ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்க.
கரெக்டாக 11 மணிக்கு தான் குளிச்சு போவாங்க. டிஃபனே 11 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. டெய்லி அப்படித்தான் பண்ற. சொந்த பிசினஸ்னால பரவாயில்ல. இதே வேலைக்கு போகிறதா இருந்தால் 9 மணிக்கு வா, 8 மணிக்கு வா, ஆமாம் 5 மணிக்கு தான் போகணும், 7 மணிக்கு தான் போகணும். ஆமாம். அதுலேயும் காலேஜில் ரொம்ப தெண்டம். அப்போ இன்ஜினியரிங் காலேஜு வச்சு செய்கிறாங்கப்பா. இந்த ஸ்டாஃபில் சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க, வச்சு செய்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு கிடைத்த அடிமை. ஆமாம். இந்த வேலைக்கு படிக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு, ப்ரொஃபஸராக வேலைக்கு படிக்கிறது உண்மையில் ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம். அதை நான் ரொம்ப பதிவு பண்ணணும்னு நினச்சேன். சாஃப்ட்வேர் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. இவங்க ரொம்ப சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப படுத்துறாங்க. நீ அது சொன்னா குத்தம், இது சொன்னா குத்தம். அவங்க மேனேஜ்மெண்ட் பக்கம் எந்த தப்பா இருந்தாலும் அது சரிங்கிற மாதிரி ஆகி போயிடுது. தப்புன்னா 2 பக்கம் தானே தப்பு. மேனேஜ்மெண்ட் பக்கம் தப்பு இருந்தால் அது சரின்னு ஆகி போயிடுது. இதெல்லாம் எப்போ மாறும்னு தெரியல. மாறணும் நிலைமை. மாறினாலே மக்கள் வாழ முடியும். இந்த படிப்பு படிச்சவங்க பாவம். ஆனால் உண்மையில் எம்இ படிச்சுட்டு ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் செஞ்சவங்க தான் இதுக்கு படிச்சிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் பக்கம் சரியே இல்லை. காலேஜ் நடத்த முடியலன்னா எடுத்து வச்சு மூடிட்டு போக வேண்டியதானே, சம்பளம் கொடுக்க முடியலன்னா. இதுக்கு படுத்துறாங்கப்பா. ஒரு 8 மணி நேரம் வேலை ஆக்கலாம். அதை விட்டுட்டு காலையில் 9 மணிக்கு போனால் நைட்டு 9 மணிக்கு தான் வரணும். இதுக்கு தான் 10,000 15,000 சம்பளம். இதில் வேற நீ அதை பண்ணலை, அதனால நீ வேலையை விட்டு நின்றுக்க. என்னவோ பெரிய இவங்க மாரி நீ அதை சொன்னது கேட்கல, இது சொன்னது கேட்கல, அதனால நீ வேலையை விட்டு நின்றுக்க. அவங்களுக்கு ஆள் கிடைக்குது, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க காலேஜஸ்க்கெலாம். நீங்கள் படித்தவங்க எல்லாரும் இந்த இவங்கெல்லாம் இது பண்ணுற மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க கொஞ்சம் அடங்குவீங்க. மேனேஜ்மெண்ட்டு தான் ரொம்ப அக்கிரமன்றாங்க. இது வேறு ஃப்ரெண்ட்ஸு. ஏதாவது ஒன்றுன்னா வேலையை விட்டு நின்றுட்டோம்னா சர்டிஃபிகேட் வேறு தரமாட்டாங்க. அது வாங்க ஒரு 6 மாதம் இல்லையணும். சர்டிஃபிகேட்டு நீ எழுதி கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி வாங்கிக்க, முடிஞ்சதை பார்த்துக்குங்கிற மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் இதுவாக இருக்கவங்கள பார்த்து அப்படி பண்ணுவாங்க. கொஞ்சம் சமத்தில்லாதவங்களா இருந்தால் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டுருவாங்க. சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீ முடிஞ்சதை பார்த்துக்க, நான் தரமாட்டேன் அப்படிமா. இதை எங்கே ஒன்று போய் சொல்கிறது, எந்த தலைமை இடத்துல போய் சொல்கிறது? சர்டிஃபிகேட் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸு. காலேஜில் வேலைக்கு போனால் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் பக்கம் ரொம்ப தப்பு நடக்குது. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நியாயம்னா 2 பக்கம் நியாயமாக இருக்கணும்ல தரப்பு. இங்கிட்டு நம்மளும் வேலைக்கு போகிறவங்களும் கரெக்டாக இருக்கணும், அவங்களும் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது சொல்லி எடுக்கிறது ஒன்று, கடைசி நடந்துக்கிறது ஒன்று. அவங்க இன்டர்வியூவில் சொல்கிறது ஒன்று, நாங்கள் கரெக்டாக 1ஆம் தேதி சம்பளம் தந்துடுவோம், கரெக்டாக இருப்போங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கடைசி அதுக்கப்புறம் சம்பளங்கிறதே கண்ணிலே காட்ட மாட்டாங்க. ஆனால் நீ வா, என்னை சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இல்லை அப்படிம்பாங்க. நீ வரணும், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, வரணும். அவங்கள சொரிஞ்சு விட்டுக்கிட்டே நின்னா நமக்கு வயிறு இல்லையா? வண்டியில் போகிறோம், சாப்பிட வேண்டாமா? ட்ரெஸ்ஸு போட வேண்டாமா? குடும்பம் இல்லையா? இதெல்லாம் எவனுமே யோசிக்க மாட்டேங்கிறேன். அது கார் இது மாதிரி திருப்பிட்டே, கார் இது மாதிரி ரெகுலேட்டர் மாதிரி காரோட இதை இது கொதிக்க நல்லா சார இறங்கணும். சார இறங்குற கதை நம்ம படித்த படிப்பு கூட அவங்க தர்றது சம்பளங்க சுத்தமாக கிட்டாது. 10,000 இன்னைக்கு டிஃபனில் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணல. அதான் இட்லி.
தொட்டுக்க ஏதாவது செய்யணும். எனக்கு தானே கருவேப்பிலை துவையல் ஏதாவது அரைச்சிக்குவேன். கருவேப்பிலை இருக்குது. அரைக்கையில் ஒரு நாள் கூட கருவேப்பிலை அரைச்சதில்ல. கருவேப்பிலை துவையல் நல்லா இருக்கும். கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் அயன் கண்டென்ட் இல்லை. ஆல்ரெடியே விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றிட்டேன், காலைல 5:30க்கு ஏற்றிட்டேன். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்றணும். இந்த மட்டும் வெங்கடாச்சலபதி தானே இது? அது இதுதானே? ஆமாம், இது வெங்கடாச்சலபதி. அது சுற்றியில் இருக்க சின்ன சாமி எல்லாம் அது என்ன சாமி? அது மகாலட்சுமி. எல்லா மகாலட்சுமியும் 9 லட்சுமிகள். அந்த 9 லட்சுமி. 9 லட்சுமி இருக்கா? ஆமாம், 9 லட்சுமி. சந்தான லட்சுமி, தனலட்சுமி, தானிய லட்சுமி, எல்லாத்துக்கும் இருக்கு. லட்சுமியில் 9 லட்சுமி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சந்தான லட்சுமி, தானிய லட்சுமி. தானிய லட்சுமினா இந்த இது நெல் இதுக்கலாம். அப்புறம் தைரிய லட்சுமி. அப்புறம் அவங்க எதுக்கு தைரியத்துக்குள்ளவங்களா? தைரியத்துக்குள்ளவங்க. அப்போ தைரியமாக இருக்கணும்னா தைரியலட்சுமி வேண்டுமா? மகாலட்சுமி. அப்புறம் பணத்துக்கெல்லாம் மகாலட்சுமி. இந்த வீரலட்சுமி வீரத்துக்கு. விஜயலட்சுமி. விஜயலட்சுமி தான் நம்ம விஜயலட்சுமி கொண்டாடுறோம்ல. விஜயதசமி நியூஸ்லலாம் வராங்க. விஜயதசமி இந்த நியூஸ்லலாம் வராங்களே, அந்த விஜயலட்சுமி அது இல்லை. விஜயலட்சுமி நம்ம கொண்டாடுறோம்ல. ஆயுத பூஜைக்கு விஜயதசமி. ஆமாம், விஜயதசமி. அப்படி 9 லட்சுமி இருக்கு. அந்த லட்சுமி எல்லாம் சேர்ந்தது. பார்த்தேன் திருப்பதி வெங்கடாச்சலபதி படத்தில் 9 வச்சுருக்காரு. திருப்பதி வெங்கடாச்சலபதி நடுவில் கிட்ட. அது எங்கே வாங்கினீங்க? அது திருப்பதி வெளில தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ போய் திருப்பதி வெங்கடாச்சலபதி பதம் மேலே இப்படி வச்சோம்னா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு பார்த்து, வீட்டை பார்த்து உள்ளே வைக்கணும். அப்படி வச்சோம்னா நல்லது. மகாலட்சுமி உடம்பு வச்சிருக்கா ஒருத்தர். இது பாரு எவ்வளோ சிவப்பாக இருக்கு. நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை நல்லா இருக்கு. நல்லா மணலாக இருக்கு. மணலாக அம்மா செய்த நெய் போலவே நெய் மாதிரி இருக்கு. சரி, டீ வடிகட்டணும். நல்லா சாதம் இறங்கிடுச்சு. இது சட்டி. டீ கடையிலலாம் போடுவாங்களா அவங்க? வடிகட்டுவாங்களா? அவங்களும் தான் வடிகட்டுறாங்க இல்லை. அப்புறம் டீ தூளோட குடிக்க முடியாதுல்ல. ஆமாம். ராமேஸ்வரத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி டீ போட்டு தருவாங்க, சூப்பராக இருக்கும். இந்த குளிருக்கு இஞ்சி டீ. டீ கடையில் எல்லாமே இஞ்சி டீ தான் போடுவாங்க, காசு கொஞ்சம் கூட. நல்ல சுருக்குன்னு இருக்கும். ராமேஸ்வரத்துலையா? ஆமாம். எப்போ போனீங்க? போய் நாளாச்சு. அது அப்போ டீ சாப்பிட்டு ஞாபகம் இருக்கு. ராமேஸ்வரம் போயெல்லாம் 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போனோம்?
ஆயா வீட்டில் இருக்கையில் இப்போதான் இப்போ ராமேஸ்வரம் போகிறதுல ஒரு பாலம் இருக்கு. கண்ணாடி பாலம். அது கன்னியாகுமரி. கன்னியாகுமரியா? ராமேஸ்வரம் இல்லை, அது கன்னியாகுமரி. ராமேஸ்வரம் கடல்ண்ணே. எத்தனை வாட்டி போயிருக்கீங்க? ராமேஸ்வரம் 2-3 வாட்டி போயிருப்பேன். நான் முக்கால்வாசி எல்லா இடமும் போயிட்டேன். திருவண்ணாமலை போயாச்சு, திருச்செந்தூர் போயாச்சு, எல்லா கோயிலும் போயாச்சு. கடல் எங்கெங்க போயிருக்கீங்க? ராமேஸ்வரம், திருச்செந்தூர். திருச்செந்தூரும் கடலா? ஆமாம், திருச்செந்தூர் கடல் தான். அங்கிட்ட என்ன கடல் இருக்கு தெரியல. திருச்செந்தூர் கடல் தான். அங்கிட்டு தான் கடல் முள் வாங்கும் இதுங்கும். இந்த நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்கல்ல. வேற இது 2 தான் போயிருக்கீங்களா கடல்? ஆமாம். கன்னியாகுமரி போயிருக்கீங்க? கன்னியாகுமரி போயிருக்கேன். கோவளம் போயிருக்கேன். கோவளம்லாம் இந்த டூரிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப நிறைய இருப்பார். அங்கேயும் கடல் இருக்கா? ஆமாம். பீச்சா? கடல் பீச் மாரி. கோவளம், ட்ரிவாண்ட்ரம் போயிருக்கேன். அப்புறம் சோட்டானிக்கரை, குருவாயூர் அதெல்லாம் போயிருக்கேன். குருவாயூர், சோட்டானிக்கரை இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஸ்தலங்கள் தான். குருவாயூரில் தான் பிள்ளைகளுக்கெல்லாம் சோறு ஊற்றுவாங்க. நல்லா இருக்கும். இந்த டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீ சாப்பிடலாம். ஹலோ காய்ஸ், வாங்க கிளிக்கு தண்ணி வைப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்து எப்படி இருக்குன்னு. அவங்க 2 பேருக்கு 2 நாளாக தீனி இல்லை. இன்றைக்கி தான் அவங்க அதுலேயும் ஜாலியாக தான் தெரியுறாங்க. தண்ணியை மாற்றி அவன் இருந்தான்னா தான் தீனி. சுத்தமான தண்ணி. டீக்கெல்லாம் வச்சாச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம். பாருங்க, இதில் முதல்ல வடித்து கொட்டிட்டேன். சுட சுட சாதம், கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கொத்தவரங்காய் மசாலா, தயிர். ஆரோக்கிய தயிரா? ஆரோக்கிய தயிர். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.